மாட்சியின் பேருண்மையை வந்து மகிமையின் பேருண்மையாகவும் கூட சொல்கிறாங்க. இந்த மாட்சியின் பேருண்மையை வந்து ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, இயேசுவோட உயிர் தெழுதலை தியானிக்காங்க, இயேசு விண்ணேச்சம் அடைகிறது, தூயாவியாரோட வருது, அன்னை மரியா விண்ணேற்பாடுகிறது, கன்னி மரியா விண்ணேகமும் மன்னகமும் முடிசூட்டப்பட்டதை வந்து தியானிப்பாங்க. அதில் வந்து இயேசு உயிர் தெழுந்தாங்க. இயேசு வந்து இறந்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்தாங்க. அப்போது வந்து வானதூதர் வந்து ஒரு இளைஞர் வடிவமாக கல்றகிட்ட தோச்சம் வந்துட்டாங்க. அப்போ அந்த இயேசுவோட சீடர்கள்லாம் வந்து இயேசுவை காணும் அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ வந்து அந்த வானதூதர் சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, அஞ்சாதீங்க, கடவுள் சொன்னதுபடியே அவங்க வந்து விண்ணகத்திற்கு அடைந்திருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இயேசு விண்ணேச்சம் அடைவார். இயேசு வந்து 40 நாள் வந்து சீடர்களோடு இருந்து நீங்கள் இப்படி நற்செய்தி அறிவிங்க, பயப்படாதீங்க, நான் இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இயேசு அவங்களோட பயத்தெல்லாம் போக்கியிருக்காங்க. அப்போ வந்து எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார், அவர் தான் உங்களை வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் தூயாவின்னு வருவோம். பெந்தேகோஸ்து நாளில் வந்து எல்லா சீடர்களும் இயேசு இறந்ததுக்கப்புறம் சிதறி போயிட்டாங்க. அப்போ வந்து அன்னை மரியா தான் வந்து அவங்க எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு இடத்துல ஒன்று கூட்டி அப்போ வந்து தூயாவியர் வந்து பெந்தேகோஸ்து கொண்டு வராங்க. அப்போ வந்து அந்த சீடர்கள்ட்ட இருந்த அந்த பயம், அந்த கோழைத்தனத்தெல்லாம் அகற்றிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு சீடர்களுமையும் அந்த அக்கினியோட ஆவி வந்து நிரப்பப்படுது. அதுக்கப்புறம் அன்னை மரியாவும் அன்னை மரியா வந்து விண்ணகத்துக்கு எடுக்கப்படுறாங்க. ஏன்னா இறைத்தந்தை வந்து அவங்க அன்னை மரியா வந்து ரொம்ப தாழ்ச்சி இருக்குன்னு அதனால வந்து விண்ணகத்துக்கு அவங்க எழுப்பப்படுறாங்க. பைபிளே வந்து 3 பேர் விண்ணகத்துக்கு எழுப்பப்படுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஏனோக்கு, எலியா, இன்னொன்று அன்னை மரியா. அதுக்கப்புறம் கன்னி மரியாள் விண்ணக மன்னங்க அரசாக முடிசூட்டப்படுறாங்க. அப்போ ஏன்னா மரியா வந்து கடவுள் என்ன சொன்னாலும் செய்கிறாங்க. அவங்க வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட அதையும் தாழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இயேசுவை வளர்க்குறது, இயேசு சாக போகிறான்னு தெரிஞ்சு தனது மகனையும்